தொடர் விக்கலை தடுத்து நிறுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை சிறு செருப்படை. அடுத்ததாக மேக ஊறல். சர்க்கரை வியாதி நோய் உடையவர்கள் உடலில் கொருக்கு வலி, தோள்களில் நமைச்சல் தோன்றும், அதற்கு மேகச்சொறி என்று பெயர். அந்த மேகச்சொறி நோய் உடையவர்கள் சிறு செருப்படை என்கிற மூலிகையை உணர்த்தி நன்றாக காய வைத்து அரைத்து தூள் செய்து எடுத்துக்கொண்டு சில மூலிகைகளோடு சேர்த்து முறையாக உட்கொண்டு வந்தால் மேகச்சொறி, மேகத்திணைவு அதாவது அரிப்பு, சிறு புண்கள், கெட்ட நீர் இவையெல்லாம் வெளியேற்றி உடலுக்கு ஒரு அற்புதமான நலத்தை தரக்கூடிய ஒரு உயர்ந்த மூலிகை. சிறுநீரக பாதையில் தோன்றக்கூடிய கற்கள், கிட்னி ஸ்டோன் அல்லது சிறுநீரக பாதை வந்தைகள், தமரக நோய் என்று சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இந்த நோய்களுக்கு இந்த சிறு செருப்படை என்கிற மூலிகை ஒரு அருமருந்து. இதை முறையாக நாம் உண்டு வந்தால் சிறுநீரகத்தில் தோன்றக்கூடிய கற்களை கரைத்து சிறுநீரகத்தின் வழியாக வெளியேற்றும், உடலுக்கு குளிர்ச்சி தரும், உடலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வெளியேற்றும், மேலும் வறட்டு இருமலை போக்கும், தோள்களுக்கு ஒரு அருமருந்து, குடல் பகுதியில் தோன்றக்கூடிய பல்வேறு வகையான நோய்களுக்கு சிறு செருப்படை ஒரு அற்புதமான காயகற்ப மூலிகை. இதன் வேர் முதல் தழை வரை பயன்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மூலிகை சிறு செருப்படை. ஆகையால் நாம் சிறு செருப்படை என்கிற மூலிகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள், சிறு செருப்படை இலைகளை நமக்கு தேவையான அளவிற்கு பறித்து தூய்மையான நீரில் அதை அலசி எடுத்துக்கொண்ட இலை. இவை தரையோடு படர்ந்து இருக்கக்கூடிய இலை என்பதால் தூசு, மண் மற்றும் சிறு சிறு கலப்பினங்கள் கொண்ட செடியாக இருக்கும். அவற்றை நன்றாக அலசி தூய்மை செய்து நமக்கு தேவையான அளவிற்கு எடுத்துக்கொண்ட செருப்படை இலைகள். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசும்பால். உடலுக்கு அழகையும் வன்மையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். மூலிகைகளை பச்சையாக ஒரு சில நேரத்தில் நாம் உணவாக எடுத்துக்கொள்ளாமல் நாட்டு பசும்பாலில் கலந்து எடுத்துக்கொண்டால் மருந்தின் வீரியத்தன்மை அதிகரிக்கும் என்பதனாலும் உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படாமல் இரத்தத்தோடு இந்த மருந்து கலந்து அற்புதமான முறையில் மருந்து வேலை செய்யும் என்பதனாலும் நாம் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள் மற்றும் செய்யப்போகின்ற மருந்தின் செய்முறையை சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ரெட்டினா பிக்மெண்டோசா, ஐரிஷ் மற்றும் ரெட்டினா பதி, கேட்ராக்ட், கண் அழற்சி என்று சொல்லக்கூடிய கண் பார்வையை பாதிக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களுக்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பொதுவாகவே மனித உடலில் மிகவும் போற்றத்தக்கக்கூடிய அற்புதமான ஒரு ராஜ உறுப்பு கண்கள். கண்களை கொண்டுத்தான் பல்வேறு வகையான அறிவுகளை நாம் பெற முடியும். எந்த ஒரு பொருளையும் பார்த்தவுடன் அதை கண்களில் மூலமாக உள்வாங்கி மூளை பகுதிக்குள் சென்று இந்த வகையான உருவம் இங்கு நிற்கின்றது என்று உணர வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு கேமரா என்றால் அது கண்கள். கண்களில் பல நோய்கள் நம்மை தாக்கினால் உள் உறுப்புகள் எல்லாம் நமக்கு பாதிப்படையும். ஆகையால் தான் கண்களை எப்பொழுதுமே நாம் தூய்மையான முறையில் பராமரிக்க வேண்டும். அந்த கண்களில் ஏற்படக்கூடிய ரோகங்களுக்கான மருத்துவத்தை பார்க்கலாம். கண்களில் எந்த வகையான பாதிப்புகள் ஏற்பட்டால் நோய் தாக்கும் என்கிற விதியை அகத்தியர் தனது நயன விதி 500 என்கிற அற்புதமான ஓலைச்சுவடி புத்தகத்தில் பின்வருமாறு கூறுகிறார். மலம் மற்றும் சிறுநீர்
இவை இரண்டையும் கட்டுப்படுத்தினால் நமது கண்களுக்கு நோய் ஏற்படும். அடுத்ததாக, உடலில் அபான வாயு அதிகரித்து விட்டால் கண் பார்வை மங்கும். அடுத்ததாக, பார்வை நரம்புகள், ஐ நர்வ் என்று சொல்லக்கூடிய பார்வை நரம்புகள் பலம் குன்றினால் கண்களில் நோய் ஏற்படும். அளவிற்கு அதிகமான தூக்கமின்மை என்கிற நோய் உடையவர்களுக்கு கண்களில் பாதிப்பு ஏற்படும். கண்களை கூசக்கூடிய ஒளியை நம் கண்ணால் தினந்தோறும் பார்த்து கொண்டிருந்தால் கண் நோய் வர வாய்ப்புண்டு. தற்காலத்தில் அதை நாம் கணிப்பொறியாக எடுத்துக்கொள்ளலாம். கம்ப்யூட்டர் முன்னால் சதா காலமும் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்களில் கண்டிப்பாக நோய் ஏற்படும். அவர்களுக்கு கண்களில் உள்ள நீர், லேக்ரிமல் கிளாண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய உறுப்புகள் இயற்கையான முறையில் நாம் அழுதாலோ, ஆனந்தமாக இருந்தாலோ, மனசோகமாக இருந்தாலோ நீர் கண்களில் இருந்து வெளியேறும். அந்த அற்புதமான பணியை செய்யக்கூடிய உறுப்பு லேக்ரிமல் கிளாண்ட்ஸ். அந்த உறுப்புகளுக்கு கணிப்பொறியின் மூலம் தொடர்ந்து வேலை செய்தால் பாதிப்புகள் ஏற்பட்டு கண் நோய் வரும். அடுத்ததாக, அம்மை போட்டவுடன் ஒரு சிலருக்கு மட்டும் கண் பார்வை படிப்படியாக பறிபோகும். கண்களுக்கு ஏற்படுகின்ற நோய்க்கான காரணங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த கண்களில் ஏற்படக்கூடிய நோய் வராமல் இருப்பதற்கான சில எளிய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். நாள் ஒன்றிற்கு 3 முறை தூய்மையான நீரை கொண்டு கழுவ வேண்டும். அடுத்ததாக, நந்தியாவட்டை மற்றும் பல்வேறு வகையான இயற்கை மூலிகை தன்மை கொண்ட பூக்களை கண்களில் ஒற்றி எடுக்கலாம். மாதத்திற்கு 2 முறை வெள்ளரி துண்டுகளை நாம் நன்றாக வட்ட வடிவில் அதை வெட்டி எடுத்து கண்களின் மீது ஒற்றி ஒரு 5 நிமிடம் கழித்து முகம் கழுவலாம். தினந்தோறும் நன்றாக தேவையான அளவிற்கு கண்களுக்கு ஓய்வு தர வேண்டும். கட்டாயம் இரவில் உறங்க வேண்டும். உடல் உஷ்ணத்தை அதிகரிக்காமல் பார்த்து கொண்டாலே நமது கண்களுக்கு பாதி நோய் வராமல் தடுத்து கொள்ளலாம். உணவாக அடிக்கடி சிறுகீரை, பொன்னாங்கண்ணி, கரிசாலை, கேரட் போன்ற காய்கறிகளும் கீரைகளும் உணவில் சேர்த்து வரலாம். தைலங்களை அடிக்கடி தலைக்கு தேய்த்து வந்தால் கண் நோய் வராமல் பாதுகாக்கலாம். ஆவாரம் பூக்களை உணவோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை பலமடையும். வராமல் இருப்பதற்கான சில எளிய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொண்டோம். ஒருவேளை பரம்பரையாகவோ அல்லது சுற்றுப்புற சூழ்நிலை காரணமாக கண் நோய் ஏற்பட்டால் அவை வராமல் தடுப்பதற்கான மருத்துவத்தை இப்பொழுது பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை சிறுகீரை. மிக சிறந்த குளிர்ச்சியான ஒரு மூலிகை. இதை தினந்தோறும் உணவில் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு குளிர்ச்சி தரும். மேலும் உடலெங்கும் இருக்கக்கூடிய வெப்பத்தை படிப்படியாக தணிக்கும். உடலில் ஏற்படக்கூடிய மேக காங்கை என்று சித்தர்கள் கூறுவார்கள். உடல் வெப்பத்தை படிப்படியாக தணிக்கும். வயிற்று பகுதியில் உள்ள கிருமிகளை வெளியேற்றும். மலச்சிக்கலை தீர்க்கும். கண்களில் ஏற்படுகின்ற பல்வேறு வகையான நோய்களுக்கு இந்த கீரை ஒரு அருமருந்து. குறிப்பாக பார்வை நரம்புகளை பலப்படுத்தும். கண்களுக்கு குளிர்ச்சி தரும். மேலும் சிறுகீரை வயிற்று புண்களை ஆற்றுவதோடு இல்லாமல்